ஜனவரி 10. அறிவா கீழ்ப்படிதலா? என் தாசனாகிய நீதிபரர் தமது அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். எசாயா 53:11. CF ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் ஹல்லே பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆண்டவரது அழைப்பிற்கிணங்கி 1750ஆம் ஆண்டு இந்தியா வந்து மீண்டும் ஒருமுறை கூட தன் தாயகமான ஜெர்மனி செல்லாமல் 48 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலேயே ஊழியம் செய்து இங்கேயே தன் ஓட்டத்தை முடித்தார். இவர் அறிவை விட கீழ்ப்படிதலே மேல் என்பதை நடைமுறையில் காட்டின சான்றோர் அன்றோ? இன்று நமக்கு தேவையானது கூடுதல் வெளிப்பாடல்ல, ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிதலே. வேத ஆராய்ச்சி நூல்கள், கருத்தரங்குகள் மற்றும் கணினி வசதிகள் கொண்ட நாம் முந்திய அத்தனை தலைமுறைகளையும் வேத அறிவில் மிஞ்சிவிட்டோம். கன்வென்ஷன்களுக்கும் மாநாடுகளுக்கும் நாம் ஓடி அலைவது அறிவு நாட்டமே என்று கீழ்ப்படிதலுக்கான விருப்பம் அல்ல. நமது ஆதி பெற்றோரின் பாவமும் இதுவே. கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடப்பதை விட தங்கள் அறிவை காட்டிக்கொள்ள நாடி விலக்கப்பட்ட அறிவு மரத்தின் கனியை சாப்பிட்டனர். நாம் நமது அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு கடவுள் எதிரானவர் அல்ல. அவர்தானே அனைத்து அறிவிற்கும் ஞானத்திற்கும் உறைவிடமானவர். ஆனால் அறிவானது கனி கொடுத்தல் என்னும் மிகப்பெரிய பொறுப்பையும் கொண்டு வருகிறது. அறிவோடு தன்னடக்கத்தை கூட்டி வழங்குங்கள் என பேதுரு அறிவுறுத்துகிறார். மற்றபடி நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாயிருப்போம். 2 பேதுரு 1:6. நமக்கு வேதம் எவ்வளவு தெரியும் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆனால் நாம் வேதத்திற்கு எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என கணக்கெடுக்கும் காலம் இது. இதோ திருத்தூதுவன் யாக்கோபு வீசும் சவால். உங்களில் ஞானியும் விவேகியுமானவன் தன் செயல்களை நன்னடத்தியினால் காட்டட்டும். யாக்கோபு 3:13. பரம் ஏறுமுன் தம்மை வினவிய சீடரிடம் இயேசு, அரசாட்சி எப்பொழுது திருப்பி தரப்படும் என்ற அறிவு உங்களுக்கு தேவையில்லை, அதன் விரிவாக்கத்திற்காய் உழைப்பதே உங்கள் பொறுப்பு என்று கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:6-8. அநேகரை நீதிமான்களாக்குவதற்காகவே ஞானம், உணர்வு மற்றும் அறிவு அருளும் ஆவியார் இயேசு அபிஷேகிக்கப்பட்டார். ஏசாயா 12:2. மாறாக இயேசுவின் நாட்களில் இருந்த மார்க்க தலைவர்கள் தாங்களும் நுழையாது மற்றவர்களையும் நுழையவிடாது அறிவின் திறவுகோலை மடியில் சொருகிக் கொண்டனர். லூக்கா 11:52. அவர்களுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார். நாம் பருகும் அளவிற்கு பகிர்கிறோமா? கீழ்ப்படிதலுக்கு நடத்தாத அறிவு இருமாப்பைத்தான் உண்டாக்கும்.